ஹலோ மக்களே, வெல்கம் டு ஏஎஸ்ஆர் ட்ரெக் வைப்ஸ். வெல்கம் பேக் டு இன்னைக்கு ஒரு புது வீடியோ. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10:27 ஆகுது. வீட்டில் சமைக்கிறாங்க போல். காய்கறி வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. அதுதான் வந்துட்டு இப்போ நம்ம வாங்க போகிறோம். சார் தான் அப்படியே இன்ட்ரோ கொடுத்துட்டு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே வாங்க போகலாம். அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு டியூட்டியும் நம்ம வந்துட்டு டே டு டே என்னென்ன நடக்குதோ அதை எப்போதும் போல் அப்டேட் பண்ணுவோம் மக்களே. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள் மக்களே. உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ மக்களே. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை 3 ஐட்டம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஃபசலியா, லெமோனு, கொஸ்பரா. ஃபசலியாங்கிறது பீன்ஸு, லெமோனுங்கிறது லெமன் தான், கொஸ்பராங்கிறது வந்துட்டு கொத்தமல்லி தலை. நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது கடை. அங்கே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. வீடியோ எடுக்க முடிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுறேன். அப்படி எடுக்க முடியலன்னா ஃபோட்டோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். அப்படியே இந்தியன் காஸ்ட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு கீழே எடிட் பண்ணக்குள்ளே நான் அப்லோட் பண்ணுறேன் மக்களே. நம்ம கடை பக்கத்தில் வந்தாச்சு. வீடியோ எடுக்க முடியல. அதான் ப்ரைஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபோட்டோவை போட்டிருக்கேன், அப்டேட் பண்ணியிருக்கேன், பார்த்துங்க. பீன்ஸோட விலை 350, லெமன் வந்துட்டு 198, கொரியண்டர் லீவ்ஸ் வந்துட்டு 22, குக்கும்பர் வந்துட்டு 172, கேரட் வந்துட்டு 172. எல்லாமே இந்திய மக்களே வாங்கிட்டேன். நான் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதோட ப்ரைஸ் இந்தியன் ப்ரைஸுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். எல்லா இதுவும் எடுக்கலை. நான் இப்போ வாங்குறது மட்டும்தான் எடுத்தேன், வேறு எதுவும் எடுக்கலை நான். அது மாதிரி ஒரு தனியும் வரப்போ நான் வாங்குற பொருளோட ப்ரைஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணலாம் நம்ம இந்தியாவுக்கும் இங்கேயும். ஆக்சுவலி மக்களை ஏசி வெண்டில் மொபைலை மவுண்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஏசியோட சவுண்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மைக்கில் நான் பேசுறது கேட்குதா இல்லை அந்த ஏசியோட சவுண்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வேறு ஏதாவது என்ன ஐடியா பண்ணணும். ஆக்சுவலி மக்களே, அந்த மவுண்ட்டுக்கு இந்த மவுண்ட்டு கொஞ்சம் பரவாயில்ல. அது வந்துட்டு ரொம்ப ஷேக்கியாக இருந்துச்சு. இது வந்துட்டு அந்தளவு ஷேக்கி இல்லை. கீழே அந்த வைப்பரோட இது மட்டும் தெரியுது. அதை எடிட் பண்ணக்குள்ளே ட்ரிம் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த இதுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல. உங்களுக்காக தான் மக்களை கண்டென்ட்டை வந்துட்டு குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு நான் இதை வந்துட்டு மேன்மேலும் நல்லபடியாக செய்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். ஓகே மக்களே, நான் வந்துட்டு இதுக்கப்புறம் அடுத்த ஒரு டியூட்டி அப்பப்போ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. மணி டைம் பார்த்தீங்கன்னா 1:26. நம்ம ரெகுலர் டியூட்டி தாங்க. ஏசி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நம்ம சொல்லியிருந்தோம் ஏசி வெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சவுண்டு கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வாய்ஸ் ஒரு தனியாக கொடுக்குற மக்களே. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 5:10 நம்ம 5 மணிக்கு என்ன பண்ண போகிறோம்? ஸ்நாக்ஸ் தான் வந்துட்டு இப்போ நம்ம வாங்க போகிற இடம் பேர் வந்துட்டு நீமா பேக்கரி. என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இலையில் வந்துட்டு ரைஸ் ஸ்டஃப் பண்ணி கொடுப்பாங்கல்லங்க, அது பேர் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அது ஒயின் லீவ்ஸா இல்லை கிரேப் லீவ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்துட்டு மலேசியன் பீப்புள் வந்துட்டு சாப்பிடுவாங்க. நான் பர்னில் இருக்கவங்கள அங்கே உள்ளவங்க சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன். இங்கே வந்துட்டு நம்ம வீட்லேயும் சாப்பிடுவாங்க. அதான் வந்துட்டு நம்ம வாங்க போகிறோம். நீமா பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் நம்ம வந்துட்டு வாங்க போகிறோம் மக்களே. பேக்கரினா வெறும் பேக்கிங் ஐட்டம் மட்டும் கிடையாதுங்க. அங்கே வந்துட்டு கேக்கு மட்டும் கிடையாது, ஸ்வீட்டு, அதாவது இந்த ஊர் ஸ்வீட்டு, இந்த நான் சொன்னால அந்த லீவ்ஸ், அந்த இலை சோறு, அப்புறம் வந்துட்டு நிறையா ஐட்டம் இருந்துச்சுங்க. சாக்லேட்டு அது இதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக ஹோம்மேட் சாக்லேட் மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. என்னால் வந்துட்டு எடுக்க முடியல. நான் இன்னொரு நாள் நான் பொறுமையாக போகும்போது நான் உங்களுக்கு வந்துட்டு எடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. இதான் வந்துட்டு நம்ம வாங்க வந்த பொருள், ரைஸ் ஸ்டஃப் பண்ணது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒயின் லீவ்ஸா கிரேப் லீவ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிரேப் லீவ்ஸ் தான் வந்துட்டு ஒயின் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நெட்டில் சர்ச் பண்ணேன். தப்பாக சொல்லிட்டேன், சாரி மக்களே. இதான் வந்துட்டு ஸ்வீட்டு. ஆக்சுவலி மக்களே, இதான் வந்துட்டு கடை. நம்ம வந்துட்டு வாங்கியாச்சு எல்லாமே. ஸ்வீட்டு வந்துட்டு சொல்லியிருப்பேன், இதான் ஸ்வீட்டுன்னு மட்டும் சொல்லியிருப்பேன். அது வந்துட்டு இந்த ஊர் ஸ்வீட்டு. ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். அது சுகர் சிரப்பில் வந்துட்டு இது பண்ணி நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா ரவாடை இல்லை தம் ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். மேக்கிங் எல்லாமே வந்துட்டு சொல்லப்போனால் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு அந்த வெறும் சின்னதாக இருக்கும்ல, அந்த சில்வர் ஃபைல் போட்டு மில்க் ஸ்வீட் ஒன்று இருக்கும். அது பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதே மாதிரி சைஸில் சின்னதாக மெல்லிஸாக இருக்கும். அந்த தம் ரூட்டு ரவாடெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கேக்கு மாதிரி பெருசாக இருக்கும். இது வந்துட்டு அந்த சின்னதாக காஜு கட்லின்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே மாதிரி வந்துட்டு டைமண்ட் ஷேப்பில் வந்துட்டு சின்னதாக இருக்கும். இதுவுமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். வாங்கியாச்சு. இப்போ நேராக வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு அடுத்து என்ன டியூட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் மக்களே. அடுத்து என்ன டியூட்டி வருது அதை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிம் கார்டில் வந்துட்டு நெட்டு முடிஞ்சிருச்சு. என் ரூமில் வந்துட்டு 5G வந்துட்டு எடுக்க மாட்டேங்குது. அதனால் வந்துட்டு வேறு சிம் கார்டு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா. நான் வந்துட்டு ஏசி வாங்கிட்டு கடையில் போய் செக் பண்ணேன். ஆனால் ஓடிபி வரல, இப்போ முடியாது, 5:30 மணிக்கு மேலே வாங்க அப்படின்ட்டாங்க.
மக்களே வாங்கிட்டு வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. மதிய சிம் கார்டுக்கு சொல்லியிருந்தேன், வாங்கவே இல்லை. இப்போதான் அது போய் வாங்கணும். வாங்கிட்டு நான் அடுத்து வர டியூட்டி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். மக்களே மணி இப்போ பார்த்தீங்கன்னா 9:36 டியூட்டி வந்துருச்சு. எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வண்டி ரன்னிங்கில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி மக்களே மணி இப்போ பார்த்தீங்கன்னா 9:38. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் டியூட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பீஸா ஹட் தான் நம்ம வந்துட்டு போகிறோம். ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டாங்க, அதனால் அங்கே போய்ட்டு பிக்கப் பண்ணிட்டு வர்றது மட்டும்தான் நம்ம வேலை. மக்களே எங்கே இருக்கிற பீஸா ஹட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து பக்கம்தான் அது. சலாமா பக்கத்து ஏரியா தான் அது. அங்கே தான் போய்ட்டு வாங்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னலு. அந்த சிக்னலுக்கும் பக்கத்துலேயே தான் வந்துட்டு இருக்குது. நம்ம சிக்னல் வழியாக போனால் டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு உள்ள சந்து வழியாக நம்ம போகிறோம். ஆக்சுவலி மக்கள் இன்னொன்று என்ன அப்படின்ட்டிங்கன்னா நைட் டயத்தில் வந்துட்டு ஃபுட்டேஜ் வந்துட்டு அந்த அளவு சரியே இல்லை. அந்த பாருங்கள் ரேஸாக இருக்குது. அதனால தான் வந்துட்டு நிறையா இதை நான் வந்துட்டு கட் பண்ணிடுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. பகல் டயத்தில் உள்ளது ஓரளவு நல்லா இருக்குது. நைட் டயத்தில் உள்ளது பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா ஃபுட்டேஜ் வந்துட்டு ரொம்ப அப்படியே இதாக இருக்குது. சரியில்லை அப்படின்றதுனால தான் வந்துட்டு நான் ட்ரிம் பண்ணிடுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நைட் டயத்தில் தான் அதிகமாக டியூட்டி வரும், அதை ட்ரிம் பண்ணிடுறேன். சுத்தமாக ஃபுட்டேஜ் சரியில்லை அப்படிங்கிறதுனால ட்ரிம் பண்ணிடுறேன். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வேறு கேமரா அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உள்ள இதுதான் வந்துட்டு நான் வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். பார்க்கிங் கிடச்சிடணுங்க. இங்கே பார்க்கிங் கிடைக்கிறது தாங்க ஒரு பிரச்சனை. எப்போதும் இங்கே இருக்கும். இந்த இருக்கு பாருங்கள், ரைட் சைடில் தான் பீஸா ஹட் வந்தாச்சு. பார்க்கிங் தாங்க தலைவலி, சொன்னால. சரி மக்களே, இதான் வந்துட்டு நம்ம வாங்கியிருக்குது. எப்போதும் வண்டி உள்ளே வச்சு காட்டுறோம், அதான் வண்டி வெளில வச்சு காட்டுவோம் அப்படின்ட்டு தான் இதான் வந்துட்டு நம்ம இப்போ வாங்கியிருக்குது. நிறையா வீட்டுக்கு போகக்குள்ள பெப்சி வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான் மக்களே. அடுத்து என்ன டியூட்டி வருதுன்னு சொல்லிட்டு தெரியல. மக்களே நம்ம வந்துட்டு பெப்சி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இது வாங்கிட்டு வர சொன்னாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள். ஆக்சுவலாக மக்களே நம்மளுக்கு நைட்டு வந்திருக்கிற டின்னரு ஒரே ஒரு பீஸா ப்ளஸ் வந்துட்டு ஸ்பெகட்டி வந்துட்டு வந்திருக்கு. இதுதான் வந்துட்டு நம்மளோட நைட்டு டின்னர் மக்களே. மணி பார்த்தீங்கன்னா 12:20 டியூட்டி முடிஞ்சிருச்சு. வண்டி பார்க் பண்ணியாச்சு. எண்டுக்கு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ஆனால் எடுக்க முடியல, என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் நேற்று வீடியோவே போட்டு அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நாளைக்கு உங்களை ஒரு புது வீடியோவில் நான் வந்துட்டு சந்திக்கிறேன் மக்களே.